Hello everyone, welcome back to Jet2 Mastery. இந்த C++ சீரீஸ்ல நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபேக்டோரியல். ஸோ கண்டிப்பா எல்லாருமே ஸ்கூல்ல இருந்து இந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு தான் இருப்போம். ஃபேக்டோரியல்னா என்ன அப்படின்னா, நமக்கு 5 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் ஃபேக்டோரியல். ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கறத நம்ம எப்படி பண்ணிருப்போம், ஸ்கூல்ல இருந்து 5 கொடுத்தாங்கன்னா இங்க எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா தெரியும், அவுட்புட் 120 எக்ஸ்பிளனேஷன். இந்த எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, 5 into 4 into 3 into 2 into 1 equal to 120. சேம் 4 கொடுத்தாங்கன்னா அதை எப்படி எழுதுவோம், 4 into 3 into 2 into 1 equal to 24. ஸோ அப்ப என்ன பண்ண போறோம், கொடுக்குற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி அதை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு, எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பாத்திரலாம். ஸோ 5 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம டாஸ்க் என்ன, 5 into 4 into 3 into 2 into 1. இதை நான் இப்படிதான் எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதுக்கு நமக்கு தேவை ஃபைனல் அவுட்புட் தான். ஸோ இந்த நீங்க 1 into 2 into 3 into 4 into 5 எப்படி இருந்தாலும் சேம் 120 தானே எனக்கு கிடைக்க போகுது. இது நீங்க இதுல நான் வந்து ரிவர்ஸ்ல இருந்தா பண்ணணும் அப்படின்ற எந்த ரூலும் கிடையாது. இப்போ ப்ரோக்ராம்ல நமக்கு 120ங்கிற ஆன்சரை கொண்டு வந்தா போதும். ஸோ அப்போ 4 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம், 1 into 2 into 3 into 4 equal to 120. இல்ல நீங்க இந்த அப்ரோச்ல பண்ணாலும் பண்ணலாம், எல்லாமே ஒண்ணுதாங்க. ஓகே, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம், ஒரு வேல்யூவை சம் பண்ண போறோம் அப்படின்னா 1ங்கிறத இனிஷியலைஸ் பண்ணணும். சாரி, சம் பண்ண போறோம்னா 0 அப்படிங்கறத இனிஷியலைஸ் பண்ணணும். ப்ராடக்ட் பண்ண போறோம் அப்படின்னா இனிஷியலைஸ் வேல்யூ 1 அப்படிங்கிறது இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு நம்பரை 1ஆல மல்டிப்ளை பண்ணாதான் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாம இருக்கும். இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்திருக்கோம். ஓகே, அப்ப இது எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம்னு பார்த்துடலாமா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம்ங்க. அப்போ ப்ராடக்ட்டுக்கு இனிஷியலைஸா நம்ம என்ன பண்ணணும், 1 அப்படிங்கறத இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அப்போ ப்ரோக்ராம் போயிடலாம் டைரக்டா. நான் என்ன பண்ண போறேன், fact அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். fact is equal to இனிஷியலா 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபார் int I equal to 1ல இருந்து தான் மல்டிப்ளை பண்ண போறோம். 1 I less than or is equal to n I plus plus. இப்போ ஒவ்வொரு வேல்யூவை நான் என்ன பண்ணணும், fact கூட மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ fact equal to fact into I. ஏன் fact into iன்னு கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ fact இப்போ நான் என்ன பண்ணணும், இனிஷியலா என்கிட்ட ஃபேக்ட் அப்படிங்கிற வேல்யூல நான் என்ன பண்ணிருப்பேன், 1ல இருந்து எடுத்திருக்கேன்னா இனிஷியலா ஃபேக்ட் வேல்யூ என்னன்னு இருக்கு, ஓகே வேற கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியலா என் ஃபேக்ட் வேல்யூ 1 அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நான் ஃபேக்ட் கூட 1 மல்டிப்ளை பண்றேன். ஸோ 1 into 1 எனக்கு ஃபேக்ட்ல என்ன ஸ்டோர் ஆகும், 1 தான் எனக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் இந்த 2ங்கிற வேல்யூவை நான் என்ன பண்ணணும், இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபேக்ட்ல 1 into 2 எனக்கு 2ங்கிற ஆன்சர் எங்க போய் ஸ்டோர் ஆகும், இந்த ஃபேக்ட்ல போய் எனக்கு ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த 3ங்கிற அவுட்புட்டை நான் மல்டிப்ளை பண்ணணும். யார் கூட மல்டிப்ளை பண்ணணும், இந்த ஃபேக்டர்ல இருக்க 2 கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இன்டூ 3 அப்படின்னா 2 into 3 ஆல்ரெடி ஃபேக்ட்ல 2 இருக்கு. ஸோ 2 into 3 எனக்கு 6ங்கிற ஆன்சர் ஃபேக்ட்ல எனக்கு ஸ்டோர் ஆயிடும். அப்போ இப்போ ஃபேக்ட்ல என்ன இருக்கு, 6ங்கிற ஆன்சர் இருக்கு. நான் இது வரைக்கும் ஸ்டோர் பண்ணிட்டேன். இங்க நமக்கு 120 கிடையாதுல்ல. ஸோ 4ன்னு கொடுத்தா எனக்கு 24 தான் வரணும். ஓகே, ஸோ 6ல எனக்கு 3 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ எனக்கு 6 கிடைச்சிருச்சு. இப்போ ஃபேக்ட்ல ஆல்ரெடி 6 இருக்கு. நான் யாரை என்ன பெண்டிங் வச்சிருக்கேன், 4 என்ன பெண்டிங்ல இருக்கு. ஸோ அப்போ 6 into 4 அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், 24 அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி இதை எப்படி 5க்கு எழுதலாம். இப்போ இதுல 1 பண்ணியாச்சு. இங்க பாருங்க, 1 ஓகே, 2 ஓகே, 3 ஓகே, 4 ஓகே. 4 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணி நான் 24ன்னு எடுத்து வச்சிட்டேன். இப்போ திரும்ப 5 24 கூட மல்டிப்ளை பண்ணலாமா. 24 எங்க ஸ்டோர் பண்ணிருக்கோம், ஃபேக்ட்ங்கிறதுல 24 ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ 24 into 5 அப்படின்னா எனக்கு 120 கிடைச்சிரும். அப்போ ஃபேக்ட் ஆஃப் 5 கொடுத்தாங்கன்னா 124 கொடுத்தாங்கன்னா எனக்கு இங்கேயே ஸ்டாப் ஆயிருக்கும். ஸோ என்னோட ஆன்சர் 24ன்னு கிடைச்சிருக்கும். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு டைமும் ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்டூ ஐ அப்படின்னு பண்றோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. எப்படி நம்ம சம் பண்றப்போ சம் பிளஸ் சம் கூட ஒன்னு ஆட் பண்ணோம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பேலண்ட்ரோமா செக் சாரி, ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பரான்னு செக் பண்ணோம். பிரைம் நம்பர்ல சம் வேல்யூ எங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், சம்ல அப்டேட் பண்ணிட்டே இருந்தோமா, அந்த மாதிரி இங்க ஃபேக்ட் வேல்யூவை ஃபேக்ட்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ ஃபைனலா என்ன பண்ணலாம்னா இந்த ஃபேக்டை பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ பிரிண்ட் ஃபேக்ட் அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. வாங்க இதை கம்பைலர்ல ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் C++க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க எனக்கு என்ன வேணும், என்னங்கிற இன்புட் வேணுமா. ஸோ இன்டீஜர் n. ஓகே, தென் இன்னொன்னு எனக்கு ஃபேக்ட் வேரியபிள் வேணும் இல்லையா. ஸோ ஃபேக்ட் ஈக்குவல் டு இனிஷியலா ஃபேக்ட்ல வேல்யூ 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ par int I equal to 1, I equal to 1, I less than or is equal to n, I plus plus.
ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஃபேக்ட் இன்டூ ஈக்குவல் டு ஐ. ஃபேக்ட் கூட ஒவ்வொரு டைமும் ஐயை மல்டிப்ளை பண்ணிட்டே வரோம். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிடலாம்? சி அவுட் யாரை பிரிண்ட் பண்ணிடலாம்? நம்மளோட ஃபேக்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், ப்ரோக்ராம் ஓவர். இப்போ ஃபைன் கொடுத்தா நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கணும்? 120. ஸோ ஃபைன் கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்குது? 1ங்கிறது கிடைக்குது. என்ன ரீசன்? ஐ ஈக்குவல் டு 1, ஐ லெஸ் than or is equal to n, ஐ பிளஸ் பிளஸ் ஃபேக்ட் இன்டூ ஐ. கரெக்டாக தானே எழுதியிருக்கோம்? இன்ட்டு n வேல்யூ, சாரிங்க, என்ன நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கவே இல்லை பார்த்தீங்களா? ஸோ சிஎன்ல என்ன பண்ணிடலாம்? என்னங்கிற இன்புட்டை வாங்கிடலாம். இப்போ செக் பண்ணிடலாமா? ஓகே, என்ன இன்புட் இப்படி வாங்கக்கூடாதுல்ல, என். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். 120. ஓகே, 4க்கு செக் பண்ணிடலாமா? 4க்கு என்ன வரணும்? 24 அப்படிங்கிறது வரணும். ஓகே, இல்லப்பா நான் ரிவர்ஸ்ல தான் பண்ணுவேன், நான் ப்ராப்பர் மேத்தமெட்டிக்கலா தான் போவேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்ன பண்ணிடலாம்னா இங்க என்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐ வேல்யூ இப்போ நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரிவர்ஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது 1 2 3 4 5ன்னு போனோம். இப்போ போக போறது 5 4 3 5 4 3 2 1 இப்படி ரிவர்ஸ்ல போக போறோம். இப்போ ரிவர்ஸ்ல போக போறோம் அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு ரிவர்ஸ்ல போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? எங்க போய் ஸ்டாப் பண்ணணும்? 1 ரீச் ஆன உடனே ஸ்டாப் ஆகணும். கரெக்டா? அப்ப இங்க என்ன கண்டிஷன் கொடுக்கலாம்னா ஐ கிரேட்டர் than or is equal to 1, 1 ரீச் பண்ணோடனே ஸ்டாப் ஆகணும். அதே மாதிரி இங்க என்ன பண்ணிட்டு போனோம்? இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போனோம். இங்க என்ன பண்ணிருக்கணும்? டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே வரணும். ஸோ ஐ பிளஸ் பிளஸ் கொடுத்த இடத்துல ஐ மைனஸ் மைனஸ். இப்போ 4க்கு ரன் பண்ணலாம். சேம் 24. 5க்கு செக் பண்ணிடலாம். 120. ஸோ அவ்வளோதான் கைஸ் ப்ரோக்ராம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம என்ன எக்ஸ்பர்ட் டீம் என்ன சொல்றாங்க? சால்வ் த ப்ராப்ளம் ஹியர். ஓகே, ட்ரை பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போறோம்? கீக்ஸ் ஃபார் கீக்ஸ். ஸோ இங்க நம்ம பண்ண அதே கூட அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன்? இங்க போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரோக்ராம் இன்டீஜர்ல பண்ணியிருக்கோம். பட் இவங்க என்ன சொல்றாங்க? லாங் இன்ட்ல பண்ண சொல்றாங்க. அப்போ நம்மளும் வேரியபிளை சேஞ்ச் பண்ணிக்கலாமா? லாங் இன்ட். அதே மாதிரி இங்க நான் என்ன பண்ண தேவையில்ல, யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க தேவையில்ல. இவங்க கேபிட்டல் என் யூஸ் பண்ணிருக்காங்களா, அதை நம்ம ஸ்மால்னு மாத்திக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே ஓகேவா? நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக ஸ்பேஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். தென் இங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது? எதையுமே பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்னதான் பண்ணணும்? ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் ஃபேக்ட். ஓகே, எல்லாம் கரெக்டா இருக்கா? இந்த எண் நமக்கு டிக்ளேர் பண்ண தேவையில்லை. ஓகேங்க, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரன் பண்றப்போ லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கம்பைலேஷன் கம்ப்ளீட்டட், எந்த எரரும் காட்டல. இப்போ சப்மிட் பண்ணி செக் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதாங்க. 62 அவுட் ஆஃப் 62 எல்லா டெஸ்ட் கேஸும் நமக்கு என்ன ஆயிடுச்சு? பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த ப்ரோக்ராம். இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ரிகார்டிங் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜெட்டு மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye bye, take care.